அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் சாட்டர்டே எடுத்த விலாக். தர்மபுரிக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக போயிருந்தோம். சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வீட்டிலேருந்து 12 கிளம்பி சென்ட்ரலில் தான் எங்களுக்கு ஸ்டேஷன். பஸ்ஸே இல்லை. நாங்கள் அப்படியே மாறி மாறி போய் ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். 2:30க்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. லன்ச்லாம் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் லாங் ட்ராவல் பண்ணுறேன் ட்ரெயினில். சன்செட் ஆகுறது, அந்த மலை எல்லாமே பார்த்து ரசிக்கிட்டே போயிட்டுருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல்லே தான் போச்சு. எங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து முரப்பூர் ஸ்டேஷனு. முரப்பூரில் 7 போய் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து தருமபுரிக்கு பஸ்ஸு 8 அது ஒரு 1 hour ஆச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ. எப்படியோ வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 8:30 ஆகிடுச்சு எங்களுக்கு. அன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக ட்ராவலில் தான் போய் நைட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். சண்டேவும் பெருசாக பிளான் எதுவுமே இல்லை. அங்கெல்லாம் ஃபுல்லாக மழை, சாப்பிட்றது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தூங்குறது. ஸோ பெருசாக விலாக்லாம் நான் எடுக்கல. மண்டே தான் ஃபங்க்ஷனு. பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. பாப்பாவோட அண்ணனுக்கு சுன்னத் ஃபங்க்ஷன், இயர் ப்ரெஸ்ஸிங். இது தான். ஈவினிங் வந்து பூ போட்டாங்க பசங்களுக்கு. மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன். அன்றைக்கும் அப்படியே ஃபங்க்ஷன்லேயே தான் போச்சு. டியூஸ்டே தான் சரி வெளில போகலாம், கிருஷ்ணகிரி போகலான்னு சொல்லி பிளானிங்கு. அங்கே போயிருந்தோம். அன்றைக்கி தான் மழை இல்லாமல் இருந்துச்சு மார்னிங்கு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட பஸ்ஸில் கிளம்பிட்டோம். ஒரே டான்ஸ் ஆடிட்டு பசங்களாம் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணினே போனோம். போயிட்டு டேமுக்கு போகலாம். அதான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரி டேமுக்கு போகலான்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே டேமுக்கு போனால் டேமில் தண்ணியே இல்லை. எங்கள் நேரமோ என்னான்னு தெரியல. இந்த ஸ்கைலாம் பாருங்களேன், ஃபோனில் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு தெரியல. நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படி தர்மபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகிறதுக்கு எப்படியோ ஒரு 45 minutes ஆகிடுச்சு. உள்ளே இப்படி தான் இருந்துச்சு அந்த இடத்துல, டேமுக்கு போகிற இடம். உள்ளே போனால் தண்ணியே இல்லை. ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். சரி போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா திங்க்லாம் பண்ணிட்டு போனோம். ஆனால் எதுவுமே நடக்கல. அப்புறம் உள்ளேயும் பசங்க விளாட்றதுக்கு கூட அந்த அளவுக்கு இல்லை. ஒரு ஊஞ்சல், ஒரு சர்க்கேஸ், இவ்வளோ தான் இருந்துச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உட்காந்து பேசலாம், அந்த மாதிரி தான் நல்லா இடம் இருந்துச்சு. இது வந்து ஸ்டெப்ஸ் இவ்வளோ தூரம் ஏறி போய் சரி என்ன தான் இருக்குது பார்க்கலாம் சொல்லி பார்த்தா அந்த சைடு தண்ணி இருக்குது. தண்ணியில் ஃபுல்லாக மீனெல்லாம் செத்து போய் ஒரே நாற்றம். இப்படி போகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. கால் வலிக்க படிலாம் ஏறி போனால் அந்த சைடு போய் பார்த்தா ஒரே நாற்றம், மீன் செத்து போய். என்ன பண்ணுறது, வந்துட்டோம். அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு பசங்களெல்லாம் விளையாட வச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து இப்படி தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே போனால் அனிமல்ஸ்லாம் கூட நிறையா இல்லை. ஒரே மான் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஓடும் தண்ணி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அதுவும் கொஞ்சமாக ஓடிட்டுருக்க தண்ணி. இதோ பாருங்கள் கொஞ்சமாக ஓடுது. அதுலேயும் கால் நினச்சிட்டு பசங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். என்ன பண்ணுறது, வந்தது என்ன கிடைக்குதோ அதை வச்சு இது பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இதுதான் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு 12 வரைக்கும் நல்லா வெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வாங்க சாப்பிட உக்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மழை வந்துச்சு. கடகடன்னு போய் அகைன் வந்த பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டோம். அப்புறம் மழை விட்டோடனே அங்கேயே உக்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி பக்கத்தில் சிறுவர் பூங்கான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டோம். கிருஷ்ணகிரி சிறுவர் பூங்கா, படகு இல்லம், போட்டு ரேஸ் இருந்துச்சு அங்கே. இங்கே வந்து இந்த பசங்களுக்கு காரு, மோட்டார் காரு, பாலு, மிக்கி மவுஸு, ட்ரெயின் இதெல்லாம் இருந்துச்சு. பசங்களுக்கு தேவையானதெல்லாம் 30 rupees, பெரியவங்களுக்குலாம் வந்து 50 rupees. பசங்களை அவங்க இதில் விளையாடுவாங்க, அதை பார்த்து உட்கார வச்சு விளையாட வச்சு போட் ஹவுஸ் போனோம். நாங்கள் போகிற வரைக்கும் போட் ஹவுஸில் மழை இல்லை. ஃபஸ்ட் பேட்ச் நாங்கள் போனோம். செகண்ட் பேட்ச் பார்த்தா மழை வந்துருச்சு. ஏதோ நம்ம மழை இல்லாமல் தப்பிச்சு வந்துட்டோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த பசங்களெல்லாம் இதில் உட்கார வச்சோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த அசுர தாலாட்டு அதில் தான் நான் உட்காந்தேன். இதுதான் போட் ஹவுஸ். 2 ரவுண்ட் அடித்தா 100 rupees. வர்த்து தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சர்க்கஸ்லலாம் விளையாடிட்டு அப்படியே டைம்ஸ் பண்ணிவிட்டு மழை கொஞ்ச நேரம் தூறல் போட்டு இதுவாச்சு.
சரி நம்ம கிளம்பலாம், நைட்டு வந்து சென்னைக்கு பஸ்ஸு வேறு ஏறணும். சரி சீக்கிரமாக போனால் தான் நைட் 8:30க்கு மேலே தான் பஸ்ஸு சென்னைக்கு. சரின்னு சொல்லி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 8:30க்கா நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சென்னைக்கும் பஸ் ஏறி மார்னிங் 5 o'clock வந்துட்டோம். இந்த வீடியோ தான் எடுத்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.